ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காகிதப்பூ செடியை எப்படி வந்து நம்ம பதியம் பண்ணி வைக்கலாம்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது இப்போ காகிதப்பூவை எப்படி கட் பண்ணி எடுத்து வைக்கலாம்ன்றதை பற்றி பார்க்கும்போது நமக்கு என்ன கலரில் காகித பூக்கள் செடி வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். அந்த கலரில் உள்ள காகிதப்பூ செடியில் இருக்கிற குச்சியை நம்ம கட் பண்ணி வந்து நம்ம ஒரு பதியம் பண்ணி வைக்கணும். அதாவது நம்ம பதியம் பண்ணுற, அது வந்து கவராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, தொட்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த அதில் போடுற மண் வந்து முடிஞ்ச அளவுக்கு கல் இல்லாத அளவுக்கு இருக்கணும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண் மட்டும், அதை வந்து கல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். ரொம்பவே மண் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த மண்ணை போட்டு வச்சுக்கிறணும். அப்படிலாம் போடும்போது தான் உங்களுக்கு வேர்கள் அதிகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கல் இல்லாமல் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குச்சியை கட் பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு அளவான குச்சியாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக கட் பண்ணிட வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு அடி அதிகபட்சம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த குச்சி எடுத்து நட்டு வச்சுருங்க. குச்சி எடுத்து நட்டு வச்ச பிறகு காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம் தண்ணி ப்ராப்பராக கொடுத்துட்டே இருங்க. இப்படிலாம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம நட்டு வச்சிருந்த காகித பூச்செடிகள்லாம் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இலைகள்லாம் வந்திருக்கு. இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாலே நம்ம பதியம் பண்ணி வச்சிருந்தது. அதாவது வீடியோ எடுக்க முடியல. அதில் வந்து நம்ம குச்சி தான் வச்சிருக்கிறோம். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் குச்சி தான் வச்சிருக்கிறோம். அந்த குச்சியிலேருந்து எப்படி துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்றதை பற்றி பாருங்களேன். இந்த துளிர்கள் வர ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு பூக்கள், அதாவது அதில் வந்து பூக்கள் வராது. அந்த இலைகள் உங்களுக்கு என்னென்ன கலரில் நீங்கள் குச்சியெல்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த கலரில் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வெயிலில் வச்சுக்கோங்க. நிழலில் வச்சுட்டிங்கன்னா பூக்கள் கலர் வராமல் இருந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வச்சுக்கோங்க. அந்த காகித பூச்செடி நம்ம நட்டு வச்சதில் எப்படி வேர் விட தொடங்கியிருக்குன்றதை பற்றி, அதாவது 2 மாதத்துக்கு முன்னால் வச்சுருந்த செடி, இதில் வந்து வேர்கள் எப்படி வர ஆரம்பிச்சிருந்ததை நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி காகிதப்பூ நட்டு வச்சுக்கலாம்.